ருத்ரகாளி ஆன்மீக குருகுல உறவுகளை ருத்ரகாளியின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவு மாந்திரிக விபூதி செய்யும் முறை. இந்த மாந்திரிக விபூதி சர்வ வசியத்தை கொடுக்கும், ஜன வசியம் கொடுக்கும், கணவன் மனைவி வசியம் கொடுக்கும், ராஜ வசியம் கொடுக்கும். இப்படி சர்வ வசியங்களும் ரொம்ப எளிமையா செய்யறதா. இதுக்காக பெரிய ஒரு ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான், கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். இதை வச்சு இந்த வசிய விபூதி செய்யும் முறை. இந்த வசிய விபூதினால கிடைக்கப்படுற பலன் அபாரமா இருக்கும். மோகினியோட அருள்காட்சியம் கிடைக்கும். நம்மளை பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நம்மளுக்கு வசமாவாங்க. நம்மள்கிட்ட நல்லா நெருங்கி பழகணும்னு நினைப்பாங்க. நம்ம மேல நம்ம நினைப்பு எப்பயுமே அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். இதை கணவன் மனைவி விஷயத்தை பயன்படுத்தலாம், காதலன் காதலி விஷயத்தை பயன்படுத்தலாம். ராஜ விஷயம் சொல்றது, ராஜ விஷயங்கள் நமக்கு மேல இருக்க அத்தனை, நமக்கு மேல இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ, மேலனா நமக்கு ஒரு அதிகாரியா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், அவங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இதுக்கு பேர் ராஜ விஷயம். சர்வ ஜன விஷயம், சர்வ ஜன விஷயம் இந்த மோகினி தாய் கொடுப்பா. இது அருமையா வேலை செய்யும். இந்த விபூதி முறை உருவாக்கி இதுக்கு முறையா நீங்க பூஜை பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் எடுத்து பூசிட்டு போனா போதும். என்ன சில பேர் மை வைக்கிறதுக்கெல்லாம் சங்கடப்படுவாங்க. மை வைக்கிறது அப்படிலாம் வச்சுட்டு போனா யாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால யாரும் மை வைக்கலாம். ஆனா விபூதி எல்லாரும் வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம். அதனால விபூதியை இந்த முறை விபூதியில செய்யற முறை. இது என்னுடைய அனுபவ முறை. என் குருநாதர் எனக்கு முறையாக கற்றுக் கொடுத்தது. அந்த முறையை தான் நான் உங்களுக்கு இன்று கொடுக்க போறேன். இதுல எந்த ஒளிவு முறையும் வைக்கல. இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிற பொருள் எல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல அதெல்லாம் சேகரிச்சுக்குங்க. இதுக்கு மூல மந்திரம் இருக்கு, மூல மந்திரம் ஜபிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மூல மந்திரம் ஜபிக்க நீங்க உயிர் கொடுக்க அந்த விபூதி டப்பாவில் ஒரு அதிர்வு ஏற்படும். அதை நீங்க உணர முடியும். அந்த அதிர்வை உங்களால உணர முடியும். நீங்க உயிர் சக்தி கொடுக்க சரிங்களா. மாந்திரிகங்கிறது ஒரு தெய்வீக கலை. இது அருமையா அற்புதமா வேலை செய்யற ஒரு சக்தி படைத்த கலை. மனிதனா எதையும் மாற்றும் வல்லமை இந்த மாந்திரிகத்துக்கு உண்டு. இதை நீங்க முறையா, எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க நல்லா சரியா பயன்படுத்துனீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஒரு விஷயம் தூக்குற விஷயத்தை எப்பயும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அனுபவத்துல பார்த்து அதை வெற்றி கண்டு அதை ஜெயிச்ச முறைகளை மட்டும்தான் நான் பொது பதிவுக்கே கொண்டு வருவேன். கொடுத்தாலும் சரியா வேலை செய்யணும். என்னை நம்பி இத்தனை பேர் பயணம் செய்றீங்க. அப்ப நான் சரியான விஷயத்தை மட்டும் தான் கொடுக்கணும். சும்மா ஏதோ வாய்க்கு வர விஷயத்தை அடிச்சு விட்டு போறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. யாரோட மணியையும் நேரத்தையும் விரயமாக்குவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. சரிங்களா. இப்ப நீங்க சேகரிக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல எடுக்க வேண்டியது வளர்பெறக்கூடிய உங்க நட்சத்திரம், நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம். சரிங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். வளர்பெறையில இப்ப நீங்க நீங்க ஒரு திருவாதிரையில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வளர்பெறையில நீங்க பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை. அப்ப திருவாதிரைக்கு அடுத்த நட்சத்திரமா வரப்போற புனர்பூச நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துல, அந்த புனர்பூச நட்சத்திரம் நடக்கிற நேரத்துல இந்த மூலிகைய நீங்க காப்பெல்லாம் ஒண்ணும் கட்ட வேணாம், போய் நில்லுங்க. சூரிய பகவான் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கிழக்கு திசையை நோக்கி பார்த்து நில்லுங்க. மூலிகைக்கு முன்னாடி ஒரு சூடம் ஏத்துங்க. அகத்திய மாமுனிய மனதார நினைச்சு ஜெபம் பண்ணி அவரை கூப்பிட்டு, ஐயா என் தேவைக்காக இந்த மூலிகை எடுக்கிற, இதுல இருக்க எந்த சாபமும் தோஷமும் என்னை பாதிக்காத அளவுக்கு எனக்கு உறுதுணையா இந்த மூலிகைக்கு முழு சக்தி கொடுங்க, உயிர் கொடுங்க அப்படின்னு அகத்தியர் தான் மூலிகைக்குள்ள அதிபதி. அவரை மனதார ஜபம் பண்ணிட்டு அவரை நினைத்து ஒரு கற்பூரத்தை கொளுத்தி கும்பிட்டுட்டு அந்த மூலிகையை நீங்க எடுத்தா போதும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முறையா அதுக்கு காப்பு கட்டணும், பலி பூஜை கொடுக்கணும், அதுக்கு மந்திர உச்சாரணம் பண்ணணும், அதை பண்ணி முதவாரம் பண்ணி மறுவாரம் போய் எடுக்கணும். இதெல்லாம் ரிஸ்க்லாம் எடுக்கவே வேணாம். இந்த மூலிகைக்கு நீங்க இதை மட்டும் செய்யுங்க. என்ன உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யணும். அதுக்காக உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் தாரா நட்சத்திரத்தை மட்டும் தான் தேர்ந்தெடுக்க சொல்றேன். அது வளர்பிறையில இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வளர்ச்சியை கொடுக்கணும். அப்ப அது வளர்பிறையில இருக்கணும். நீங்க எந்த நட்சத்திரத்திலும் பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது செய்யும். அதை மனசுல வச்சுக்கோங்க. வெண் ஊமத்தை செடி பார்த்துருப்பீங்க, நிறைய கிடக்கும். வெள்ளை கலர் பூ பூக்கும் வெண் ஊமத்தை. இந்த செடியோட போட்டோவை பாருங்க, மேல பாருங்க வந்திருக்கா. இந்த செடி தான். இதுதான் வெண்முமத்தை. பூ வெள்ளை நிறத்துல பூக்கும். இந்த செடியை முறையா ஆணி வேற எல்லாமே அறாம எடுத்து இந்த மூலிகையை வேற அறாம அப்படியே பிடிங்க எடுத்து அலசிட்டு சுத்தமா அலசி கொண்டு வந்துருங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ரெண்டாவது சேகரிக்க வேண்டிய விஷயம் சுத்த நாட்டு பசு. அது சிகப்பு கலர் பசுவா இருக்கணும். நாட்டு பசுவா இருக்கணும். வேற இந்த ஜெசி பசுல எடுத்துடக்கூடாது. நாட்டு பசு, சுத்த நாட்டு பசு. அது சிகப்பு நிற பசுவா இருக்கணும். அந்த பசுமாட்டோட சாணம், அந்த சாணம் எப்படி இருக்கணும்னா தரையில விழுந்துடக்கூடாது. ஒரு வாழை இலையில இல்ல தாமரை இலையில, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இலையில
அந்த மாடு வந்து சாணம் போடுறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அந்த மாடு சாணம் போடுறப்ப அந்த இலையில அந்த சாணத்தை பிடிச்சி சேகரிங்க. உங்களுக்கு எவ்வளவு விபூதி தேவையோ அந்த அளவுக்கு சாணத்தை சேகரிச்சுக்கோங்க. சரிங்களா? சேகரிச்சு அதையும் கொண்டு வந்து அப்படியே தட்டி வச்சிருங்க. நல்லா அந்த இலையிலேயே தட்டி காய வச்சிருங்க. சரிங்களா? கரையில வச்சிடக்கூடாது. கரையில இல்லாம வாழை இலையிலேயோ இல்ல தையல் இலையிலையோ காய வச்சு விட்டுருங்க. காயட்டும். அடுத்து தேவையான வாசனை திரவியங்கள் கோரசோன, குணுகு, கஸ்தூரி, அத்தர், ஜவ்வாது, இது மாதிரி வாசனை திரவியங்கள் சேகரிச்சுக்கோங்க. நல்லா வாசமா இருக்கணும் விபூதி. ஏன்னா தெய்வம் வந்து ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நறுமணம் இருந்தா மட்டும்தான் தெய்வம் வரும். அந்த இடத்துல நறுமணம் இல்லாம இருந்து நம்ம உடம்புல வந்து வேர்வை வாடைகள் அதிகமா இருந்து நம்ம இப்போ ஒரு வெளியே போயிட்டு வரோம், நல்லா வேர்த்து வந்திருக்கோம். வேர்த்து வந்து நம்ம பூஜையை போய் உட்காந்தா மாந்திரிகத்தை மட்டும் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த வேர்வை வாடை நம்ம மேல வந்துச்சுன்னா தெய்வம் நம்ம கூட்டா வராது. அதனாலதான் எப்பயுமே பார்த்திருப்பீங்க, சாமியார்கள் வந்து உடம்புல வந்து வாசனை திரவியங்கள் வந்து இந்த ஜவ்வாது, அத்தர் இந்த மாதிரி ஐட்டங்கள் மேல தடவி வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா தெய்வம் நம்ம மட்டும் முதல் குடி கொள்ளணும். அதுக்கு அந்த தெய்வத்துக்கு நல்ல நறுமணங்கள் முக்கியம். இந்த இடத்து வந்த மூலிகையை நல்லா கழுவிட்டு பன்னீர்ல ஊத்தி நல்லா அரைக்கணும். சரிங்களா? அரைச்சி வச்சுங்க. பன்னீர் ஊத்தி அரைக்கணும். கழுவிட்டு மண்ணு இல்லாம சுத்தமா கழுவிட்டு அப்படியே போட்டு நல்லா அரைங்க. மையம் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சிருங்க. ஓரளவுக்கு அரைச்சிருங்க, ரொம்ப இல்லை, அரைச்சிருங்க. அரைச்சி இந்த காஞ்ச எருவு இருக்குல்ல அதை வந்து எரிச்சு சாம்பலாக்கிடுங்க. சாம்பலாக்கி சுத்தமா நாட்டு பசுப்பு கற்பூரம் போட்டு எரிங்க. மண்ணெண்ணெய் எதுவும் ஊற்றி எரிச்சிடாங்க. அந்த விபூதியை நல்லா எரிச்சு சாம்பலாக்கி அந்த விபூதிய கல்வத்துல போட்டு நீங்க ஏற்கனவே இப்ப அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெண்முத்தையோட சாறு, அந்த திப்பி எல்லாத்தையும் போட்டு விபூதியோட சேர்த்து நல்லா அரைங்க. மையா அரைங்க. நல்லா அரைச்சு ஓரளவுக்கு அரைச்சிட்டு அரைக்கிறப்ப மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். சரிங்களா? மந்திரம் சொல்லிக்கிட்டே அரைச்சி நல்லா பிசு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். சரி, விபூதியும் இந்த நீர் ஊற்றி அரைக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னா நல்லா கொலன்னு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். நல்லா எடுத்து அப்படியே உருட்டி மேல அதே மாதிரி பசுமாட்டு சாணத்துல கவசம் செய்யணும். எப்படின்னா இந்த சாணத்தை வந்து நல்லா தட்டி அதுக்குள்ள இந்த உருண்டையை வச்சு மேல வந்து இந்த சாணியை வைத்து மூடிடணும். நல்லா மூடி சுத்தமா மூடி காய விட்டுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து எருவை வச்சு நல்லா புடம் போடுங்க. புடம் போடுறத எருவை சுற்றி அடுக்கி வச்சு எருவுக்கு நடுவில் வச்சு இதை நல்லா எரிச்சு நல்லா எரியட்டும். எரிஞ்சு முடிஞ்சு இந்த வெளியே இருக்க சாணி ஃபுல்லா எரிஞ்சிடும். எரிஞ்சு அப்படியே அப்படி சிவப்பா மாறும். நல்லா எரிஞ்சு பல நல்லா கங்கு மாதிரி இருக்கும். அந்த நிலைமைக்கு வர அளவுக்கு நல்லா எரிச்சிருங்க. எரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து இதை உடைச்சிங்கன்னா உள்ள இருக்க விபூதி ஃபுல்லா அப்படி உருண்டையா இருக்கும். இந்த விபூதியை எடுத்து ஒரு பித்தாளை பாத்திரமோ அல்லது செம்புல செய்யப்பட்ட ஒரு ஜார், இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டப்பா எடுக்கணும். அது பித்தாளையில இருக்கணும், இல்லை செம்புல இருக்கணும். இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வாசனை திரவியங்களும் கலந்து எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடி ஒரு வாழை இலை விரித்து வாழை இலையில வந்து 3 வகை கனி அல்ல 5 வகை கனி வைத்து ஒரு தேங்காய் வாழைப்பழம் வச்சு உடைச்சி எலுமிச்சம்பழம் காவு கொடுத்து 2 பக்கமும் காவு கொடுத்து அந்த டப்பாவுக்கு மேல சுத்தமான நெய் விளக்கு நீங்க வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து இந்த மந்திரம் வருதாங்க. இந்த மந்திரத்தை தினமும் 108 வீதம் ஒரு 21 நாள் ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்றப்ப இந்த டப்பாவை பார்த்துக்கிட்டே ஜபம் பண்ணுங்க. முதல் சங்கல்பம் வைக்கணும். இந்த பூஜை ஆரம்பிக்கிறப்ப நான் இதுக்காக இந்த விபூதி செய்யறேன், இதுக்காக இது வேலை செய்யணும் அப்படிங்கிற சங்கல்பம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து தினமும் சொல்லிவாங்க. ஒரு நாள் மட்டும் படையல் போட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க தினம் படையல் போட தேவையில்லை. ஒரு பூவை எடுத்துங்க. பூவை எடுத்து உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை எடுத்து மந்திரம் ஜபம் பண்ணி அந்த டப்பா முன்னாடி போட்டுட்டே வாங்க. ஒவ்வொரு மந்திரம் சொல்லி இப்படி போட்டுவாங்க. 1008 பூ எண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு பூவா இப்படி சொல்லி போட்டுக்கிட்டே வாங்க. அந்த டப்பா வந்து நல்லா அதுக்கு மேல அந்த நெய் விளக்கு எரியணும். உங்களுக்கு போக இது என்ன ஆகும்னா நீங்க மந்திரம் உச்சாரணம் பண்ண இந்த டப்பா வந்து அதிர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இருக்க சக்தி வெளியே வர்றதுக்கு அதுக்கு உயிர் வந்துருச்சுங்கிறது உங்களால உணர முடியும். சரிங்களா? இப்படி ஒரு 21 நாள் பூஜை பண்ணிட்டு நல்லா மனதார ஜபம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த காலங்களில் விரதத்தை கடைபிடிங்க. விரதங்கிறது செக்ஷுவல் அஃபெக்ஷன்ல மட்டும் இல்லாம பாத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு விரதத்தை கடைபிடிச்சு இந்த விபூதி உருவாக்கி நல்லா ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விபூதிய அந்த டப்பாலேயே சேமிச்சு வைங்க. தரையில வைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பரன்ல ஒரு கயிறு கட்டி இந்த டப்பாவை தொங்க விட்டுருங்க. சரிங்க? தரையில வச்சீங்கன்னா அதோட சத்தக்குள்ள பூமி தாய் இழுத்துருவா. அதனால எப்பயுமே ஒரு கயத்துல கட்டி தொங்க விட்டுருங்க.
நீங்க எப்ப வெளியே போறப்பையும் என்ன பண்ணாலும் குளிச்சும் சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதியை வந்து கொஞ்சம் எடுத்து பூசிக்குங்க. பூசிட்டு போங்க. போற காரியம் இதுக்காக போற இது நடக்கணும் அப்படின்னு அந்த மோகினி மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லிட்டு பூசிட்டு போனீங்கன்னா நீங்க போற காரியம் அத்தனையும் சக்சஸ். அது காதலா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தொழில் செய்றவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரியா இருந்தாலும் சரி, ராஜ விஷயம் சொல்றவங்க, அரசியல்வாதிகளை சந்திக்க போறீங்க, ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க போறீங்க, இப்படி யாரா இருந்தாலும் சரி உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. இது அனுபவத்தில் கண்டது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பலன் சொல்லுங்க. இதுல நான் எந்த ஒளியும் மறைவும் வைக்கல, எல்லாத்தையும் ஓப்பனா கொடுத்துட்டேன். உங்க முயற்சி உங்களை ஜெயிக்க வைக்கும். முழு நம்பிக்கையோட செய்யுங்க. அரை மனசோட செய்யாதீங்க, முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நல்லது நண்பர்களே. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருதுதாங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறேன். இது வரைக்கும் தாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் கொடுத்துருக்கேன். இப்ப இனிமேல் எல்லாம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குறேன். அதனால இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா வேலை என் தாய் காளி உங்களுக்கு துணை நிற்பார். நன்றி, வணக்கம். மீண்டும்